வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது பிரண்டை. இதுக்கு நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு அதை வச்சு ரெசிபியும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதை டைரெக்டாக அப்படியே க்ளீன் பண்ண முடியாது. ஃபஸ்ட் நீங்கள் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் மேலே இருக்க நார் பகுதியை நல்லா எடுத்துடுங்க. எண்ணெய் தடவாமல் இது பண்ணிங்கன்னா கையில் அரிப்பு ஏற்படும். அதனால் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த நார் பகுதியை நீக்கிடுங்க. பிரண்டைக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக மூட்டு வலிக்கு, ஜாயின்ஸ் பெயின், இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும். இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக அந்த சைடில் இருந்த நார் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்ற இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் 100 கிராம் உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. பாதி வறுப்பட்ட ஸ்டேஜில் ஒரு 6 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் கிளறிக்கோங்க, போதுமானது. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆற விடுங்க. ஆற விட்டப்புறம் அரைச்சிக்கலாம். அதை இப்போ வானிலையில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ பிரண்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளி இருந்தால் போதும். உப்பை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. வெந்தப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு கிளறிட்டிங்கன்னா போதுமானது. முதல்ல வறுத்து வச்ச இதை பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரண்டையை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பிரண்டை பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.